காலம் 27ஆம் வாரம் சனிக்கிழமையின் வசனங்களை பார்க்க இருக்கிறோம். இன்றைய மைய கருத்து என்பது பேறு பெற்றோர் என்ற தலைப்பில் சூசை மாணிக்கம் என்ற அருட்தந்தை அவர்கள் வேளாங்கண்ணி பங்கு தந்தையாக இருப்பவர் இதை நற்பேறு பெற்றோர் என்ற தலைப்பில் மறைவுரை. எனவே அது தலைப்பிலும் நாமும் பார்க்கலாம். இதில் தெளிவாக ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்தை மட்டும் யாரும் பார்க்க மாட்டேங்கிறார். அந்த கருத்தை மட்டும் நம் திருச்சபையில் உள்ள குருக்கள் மறந்து விடுகிறார்கள். தெளிவாக கூறப்பட்டிருக்கும் அந்த கருத்து நாம் தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கருத்து. என்ன அந்த கருத்து என்று பார்த்தால், கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள். இவ்வளவுதாங்க கிறிஸ்தவம் என்றால். இவ்வளவுதான். ரொம்ப பெருசா பெரிய பெரிய கோட்பாடுகள்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கோட்பாடுகள்லாம் எதுக்குன்னா, இது உண்மையா பொய்யா, இது எவ்வளவு தூரம் உண்மை என்று ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பதற்காக தான் அவ்வளவு கோட்பாடுகள், அவ்வளவு திருச்சபை சட்டங்கள், அவ்வளவு விவிலிய கமெண்ட்ரி என்று நானும் இருக்கிறது. சங்க ஏடுகள், இவ்வளவோ புத்தகங்கள் இருக்கின்றன நம்முடைய திருச்சபையில் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டியவை என்று இதைதான் அருட்தந்தையர்கள் இறையியல் படிக்கும் பொழுது சென்று பல ஆண்டுகளாக படித்து திரும்பி வருகிறார்கள். ஆனால் திரும்பும் பொழுது மைய கருத்தை மறந்து விடுகிறார். நிறைய படிக்கிறார்கள், அதனால் மறந்து விடுகிறார்கள் என்று நினைக்கிறேன். ஒரு சயின்டிஸ்ட் பேரெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட குழப்பணும்னு அவசியம் இல்லை. பெரிய சயின்டிஸ்ட் என்றால் ஒரு பெரும் அறிவாளி என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த சயின்டிஸ்ட் என்ன செய்கிறார் என்றால், பெரிய கண்டுபிடிக்கிறார். ஆனால் அவருடைய ஆராய்ச்சியின் பொழுது ஒரு பூனை அவரை தொந்தரவு செய்கிறது என்று, ஒரு பூனையும் அதன் குட்டியும் தொந்தரவு செய்கிறது, கதவை திறக்க சொல்லி தொந்தரவு செய்கிறது என்று, அந்த தொந்தரவிலிருந்து விடுபடுவதற்காக பெரிய ஓட்டை ஒன்று பெரிய பூனைக்கும், சின்ன ஓட்டை ஒன்று சின்ன பூனைக்கும் போடுகிறார் அந்த கதவு. அவ்வளவு பெரிய விஞ்ஞானி, அறிவு உடையவர், அறிஞர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அவருக்கு ஒரு சின்ன விஷயம் புலப்படவில்லை. என்ன புலப்படவில்லை? இந்த பெரிய ஓட்டையிலேயே சின்ன பூனையும் போய்விட முடியும், அதற்கென்று ஒரு தனி ஓட்டை போட வேண்டும் என்பது அவருக்கு தெரியவில்லை என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். அது போன்றுதான் இருக்கிறது நம்முடைய குருக்கள் படித்து திரும்பும் பொழுது. இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கிற அந்த கருத்தை மறந்து விடுகிறார்கள். கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால், அதான் நம்ம என்ன சொல்றோம் என்றால், கருணை மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இவ்வளவுதான் கிறிஸ்தவம். என்னடா கடவுளின் மக்களை போய் பிள்ளைகளா படிக்கிறேன்னா, நீங்க அந்த 26வது வசனத்தை படித்து பாருங்கள். கலாத்தியர் 3:26 எடுத்து படித்து இங்கு ஆங்கிலத்தில் படித்தீர்கள் என்றால் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் தான் மக்களுக்கு இருபொருள். என்ன இருபொருள்? பிள்ளைகளை மக்கள் என்றும் அழைக்கலாம், பொதுமக்களையும் மக்கள் என்று அழைக்கலாம். ஆனால் இவர்கள் படித்து திரும்பும் பொழுது பிள்ளைகளாக இதை பார்க்க மாட்டேங்கிறார்கள். இதுதான் லத்தீன்லே இருந்திருக்கலாம் என்று நமக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த வார்த்தையை மொழிபெயர்க்கும் பொழுது அங்கே சாத்தான் நுழைந்து வேறொரு பொருளை எழுத வைத்து விடுகிறான். வேறொரு பொருள் வரும்படி பண் என்று சொல்லக்கூடியதோ இரட்டை பொருள் தரக்கூடிய வார்த்தைகளை அங்கே வைத்து பொருளை மாற்றி விடுகிறான் சாத்தான். அதற்கேற்ப அவர்கள் செயல்படுகிறார்கள். தெளிவாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற என்றால் சில்ட்ரன் ஆஃப் காட் என்று தெளிவாக அந்த 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவின் மீது உள்ள, அதாவது நற்கருணை ஆண்டவர் மீது உள்ள நம்பிக்கையினால் நாம் அனைவரும் சில்ட்ரன் ஆஃப் காடாக இருக்கிறோம். இவ்வளவுதாங்க கிறிஸ்தவம். இந்த அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது என்ன, இந்த தலைப்பை எடுத்து பார்த்தால் உங்களுக்கு ஒன்றைய மறைமுறை முழுவதுமே அவருடைய மறைமுறை விளக்க உரையெல்லாம் முழுவதும் புரிந்துவிடும். என்ன புரிந்துவிடும்? நற்பேறு பெறுவது என்பது, பேறு பெற்றோர் என்று இயேசு கூறுவது எதை என்றால், இந்த கடவுளுடைய குழந்தைகளாக, சிறு பிள்ளைகளாக நாம் மாறுவது தான் பேறு பெற்ற நிலை என்று நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம். இதைதான் ஆராய்ச்சி செய்கிறோம் தினமும். இதில் ஏதோ வெளிமியங்கள் இருக்கின்றன, அது இருக்கின்றன என்றெல்லாம் தேட வேண்டிய தேவையில்லை. இவ்வளவுதான் சின்னதா ஒரு கருத்து. வாரங்களுக்கு இதை சொல்லி அனுப்பினால் போதும். நீ கடவுளின் பிள்ளையாக வாழ வேண்டுமா, நீ இதெல்லாம் நல்லபடியா பொய் சொல்லாத, திருடாத, அது பண்ணாத, அப்புறம் அதை சொல்லுங்க. இதை மறந்துடுறீங்க.
வெறும் அறநெறியை மட்டும் போதிக்கிறீர்கள். அதுபோன்று வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் அதன் பொருளை, மைய கருத்தை மறந்துவிட்டு போதிக்கிறார்கள். அதனால் அங்கே உயிரோட்டம் இல்லாத ஒரு மறைவுரையாக மாறிவிடுகிறது. அவர் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் போதாத நிலை. பொருள் விளக்கம் கூறுவது பற்றாக்குறை. அதுதான் தவறான விளக்கம் தரவில்லை, ஒத்துக்கொள்கிறேன். அவர் கூறுகிற வார்த்தைகள் எல்லாம் பொன்னான வார்த்தைகள் தான். சொல்லில் சிறந்த சொல் செயல் என்ற ஒரு அமைப்பை வைத்து வழக்கம் தந்தார். சொல்லில் சிறந்த சொல் செயல் என்றால் என்ன? நாம் வெறும் வாயால் சொல்லி ஒரு புண்ணியமும் இல்லை, செயலில் காட்ட வேண்டும். அதுக்கு ஒரு ஓமையே இயேசு கூறுகிறார். தன்னுடைய வயலை சென்று பார்த்து வரும்படி 2 மகனிடம் கூறும் பொழுது ஒருவன் என்ன சொல்கிறான் என்றால், போகமாட்டேன் என்று சொல்லி போகிறான். மற்றொருவன் என்ன செய்கிறான்? இந்த போகிறேன்னு சொல்லிட்டு போகாம படுத்துகிறான். அப்ப 2 பேர்ல யார் கரெக்டானவன்? 2 பேருமே ஒருத்தன் சொல்லல போறேன்னு சொன்னான், ஒருத்தன் சொல்லில் போகவில்லை, ஆனால் செயலில் போனான். அப்ப 2ல் எது சிறந்தது என்றால் செயல்தான் சிறந்தது. அதற்கு ஒரு வார்த்தை அமைப்பை பயன்படுத்துகிறார் நம்முடைய பங்கு தந்தை. என்ன பயன்படுத்துகிறார் என்றால், சொல்லில் சிறந்த சொல் செயல் என்று தன்னுடைய பாணியில் மாற்றிக்கொண்டு, இயேசு சொன்னது ஒரு விதம், அதே கருத்தை வேறொரு விதத்தில் தமிழ் பிரியர் போன்று சிறந்த வார்த்தைகளாக பயன்படுத்தி சொல்கிறார். ஆனால் அந்த செயல் என்ன, அதை சொல்லவில்லை. கரெக்ட், அமைப்பெல்லாம் கரெக்ட் தான். அன்னை மரியாள் அவர்கள் கடவுளுக்காக செயல்பட்டதுதான் பேர் பெற்ற நிலை அன்னை மரியாளுக்கு என்று இன்றைய நற்செய்தி வசனம் கூறுகிறது. ஆனால் அந்த செயல் என்ன? அன்னை மரியாள் செய்த செயல் என்ன? அதை நாம் செய்ய வேண்டிய செயல் என்ன? அதை சொல்லவில்லை. அதனால் நாம் இப்பொழுது விளக்க உரைக்குள் போக வேண்டியிருக்கிறது. அவர்கள் சொல்லிவிட்டால் எனக்கு இது வேண்டாத வேலைதான், நான் என்னுடைய வேலையை பார்த்து கொண்டு நான் போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு சென்றடைய மாட்டேங்குது. எடுத்தோன்னே சொன்னார், பேறு பெற்றவர்களுக்கு விளக்கம் கடவுளை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கும் நிலைதான் பேறு பெற்ற நிலை என்று ஒன்று சொன்னார். அதனால் அந்த பேறு பெற்ற நிலை கடவுளை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருப்பது அப்படின்னா, கடவுளுக்கு இது தேவை, இது கிடைக்காமல் போகிறதே, அதனால் நாம் இதை செய்ய வேண்டுமே என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பதுதான் அந்த பேறு பெற்ற நிலையில் ஒரு நிலை. அதனால்தான் நாமும் இது போன்ற விளக்க உரை தர வேண்டியிருக்கிறது. மறைவுரைகள் 1000 கொடுக்கப்பட்டிருந்தாலும் என்று அந்த மறைவுரைகளில் இந்த உயிரோட்டம் இல்லாததால், கடவுளுக்கு என்ன தேவை என்ற அந்த விளக்க உரை இல்லாததால் நாமும் ஒரு விளக்க உரையை தர வேண்டியிருக்கிறது. அதில் யாரெல்லாம் கடவுளை குறித்து கவலைப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த விளக்க உரையை குறித்தும் கவலைப்பட்டு எதிர்பார்த்து விருப்பப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும். எனவே இன்றைய முதல் வாசகத்தின் தலைப்பை தான் இப்பொழுது வாசித்தேன், மீண்டும் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் நீங்கள் அனைவரும் கடவுளின் மக்களாய் இருக்கிறீர்கள் என்ற அடிப்படையில் பவுல் கலாத்தியருக்கு என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்ப்போம். 3வது அதிகாரம் 22 முதல் 29 வரை உள்ள வசனங்களில், இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோருக்கு வாக்களிக்கப்பட்டவை நம்பிக்கையால் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே அனைத்தும் பாவத்தின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டுள்ளது என மறைநூல் கூறுகிறது. இவ்வளவு தெளிவா சொல்லுகிறது பாருங்கள். நாம் அதை தியானிக்க மாட்டோம், என தியானிப்பதற்கு அங்கே நேரம் இல்லை. வாசித்துக் கொண்டு போகிறார்கள் திருப்பலியில், அதை நிறுத்தி வாசித்தாலும் அந்த நேரம் போதாது. என்னவென்றால், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்வோர், அதான் நாம் என்ன எடுத்துக்கொள்ள வேண்டும், சீக்கிரமாக சொல்ல வேண்டும் என்றால், நற்கருணை மீது நம்பிக்கை கொள்வோருக்கு வாக்களிக்கப்பட்டவை, ஏதோ ஒன்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு? நற்கருணை மீது நம்பிக்கை கொள்வோருக்கு ஒன்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோருக்கு மற்றொன்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. அதான் ஏற்கனவே பார்த்தோம், காஸ்பல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி என்று பார்த்தோம். அது இன்றைய வார்த்தையாக இருப்பதால் நாம் அதை திருப்பி மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டி இருக்கிறது. காஸ்பல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி போதிப்பவர்கள் நற்கருணையை போதிக்க மாட்டார், அவர்கள் கிறிஸ்துவை தான் போதிப்பார். கிறிஸ்து அவர்களுக்கு ப்ராஸ்பரிட்டி, வளம் தருகிறார், வளம் நிறைந்த வாழ்வை தருகிறார். அனைத்து ஆசீர்வாதமும் பெற்ற வாழ்வை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தருகிறார். இவ்வுலகத்திற்கு தேவையான அனைத்து வளங்களையும் அவர் தருகிறார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். எனவே அவர்களுக்கு ஒன்று வாக்களிக்கப்பட்டுள்ளது, அதுதான் அந்த வளம். காஸ்பல் ஆஃப் த கிராஸ்
என்று இன்னொரு நற்செய்தி இருக்கிறது. இந்த நற்செய்தி தான் என்ன சொல்கிறது என்றால், கடவுளின் குடும்பத்தில் சேர்வதுதான் நம்முடைய இலக்கு. இந்த இலக்கை அடைவதற்காக தான் இயேசு மனிதராக பிறந்தார், மனிதராக வாழ்ந்தார், மனிதராக சிலுவையில் அறையப்பட்டார். எனவேதான் இது காஸ்பிள் ஆஃப் த கிராஸ் என்று சொல்கிறோம். அந்த கிராஸ் எங்கே அழைத்து செல்கிறது நம்ம என்றால், சிலுவை எங்கே அழைத்து செல்கிறது என்றால், நமக்கு கடவுளின் உறவை பெற்றுத்தரும் நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறது. சிலுவை நம்ம எல்லாம் இந்த உலக வாழ்வில் வளம் பெறுவதற்கு அழைத்து செல்லவே செல்லாது. நாம் சிலுவையை நம்ப நமக்கு சோதனை அதிகமாகப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே நாம் இந்த உலகத்தில் சபிக்கப்பட்டவர்கள் போல்தான் இருப்போம். ஆனால் என்ன நிலையில் இருப்போம் என்றால், இந்த பேர் பெற்ற நிலையில் இருப்போம், நற்பேறு பெற்ற நிலையில் இருப்போம். நற்பேறு பெற்று விட்டோம் என்பது எங்கே தெரியும்? இறந்த பிறகு, கடவுளின் உறவை பெற்ற பிறகுதான் தெரியும். இந்த கடவுளின் உறவை தான் நமக்கு வாக்களித்திருக்கிறார். எப்ப வாக்களித்தார்? நற்கருணையை புசிக்கும் பொழுது நீங்கள் கடவுளோடு உடன்படிக்கை செய்கிறீர்கள், இதோ எனது புதிய உடன்படிக்கை என்று சொன்னார் அல்லவா? அந்த உடன்படிக்கை என்பது எந்த உடன்படிக்கையோடு போய் சேர்கிறது என்றால், ஆபிரகாமுடன் கடவுள் செய்து கொண்ட உடன்படிக்கையோடு சேர்கிறது. ஆபிரகாமிடம் கடவுள் சொல்கிறார், நீ யாரெல்லாம் விருத்தசேதனம் செய்து உன் குடும்பத்தில் சேர்த்துக் கொள்கிறாயோ அவர்களெல்லாம் நான் என் குடும்பத்தில் சேர்த்துக் கொள்வேன். இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை என்று ஆபிரகாமுடன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். எனவே இந்த ஆபிரகாமுடன் செய்த அந்த உடன்படிக்கையை இயேசு வந்து புதுப்பிக்கிறார், புதிய உடன்படிக்கையாக மாற்றுகிறார். என்ன மாற்றுகிறார் என்றால், புதிய உடன்படிக்கையின் முறைமைப்படி முதலில் ஒருவர் இதயத்தின் விருத்த சேதனம் செய்து கடவுளின் குடும்பத்தில் சேரும் விண்ணப்பத்தை வைக்க வேண்டும். இவ்வாறு விண்ணப்பம் வைப்பவர்கள் தொடர்ந்து கடவுளோடு உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கை என்றால் புதிய உடன்படிக்கை. நற்கருணை நம்பி அவரை புசித்து அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டே வர வேண்டும் என்று இயேசு ஒரு முறைமையை மாற்றி அமைக்கிறார். இந்த முறைமையை மாற்றி அமைத்ததால் அன்று முதல் என்ன ஆனது என்றால், யூதர்கள் அந்த தகுதியை இழந்தார்கள். எந்த தகுதி இழந்தார்கள் என்றால், ஆபிரகாமுடன் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையின் காரணமாக அவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள் என்றால், நாம் என்ன பாவம் செய்தாலும், எந்த மாதிரியான ஒரு வாழ்வு வாழ்ந்தாலும் நமக்கு இது உண்டு. எது உண்டு? கடவுளின் குடும்பம் உண்டு. அவர்கள் ஆக்சுவலா கடவுளின் குடும்பத்தை நம்பவில்லை. அந்த நேரத்தில் ஆரம்பத்தில் நம்பி வந்த நிலை ஒரு காலத்தில் மாறிவிட்டது. அவர்கள் மோட்சத்தை நம்ப தொடங்கிவிட்டார்கள். அதனால் அவர்கள் நம்பாத நிலையை அடைந்ததால், அவர்களுக்கு கொடுக்க முடியாத நிலை வந்ததால், அவர்களை இயேசு கண்டுகொள்ளாமல் முறைமையை மாற்றிவிட்டு இதை கடைபிடிப்போர் கடவுளின் குடும்பத்தில் சேருவார்கள் என்ற முறைமைக்கு மாற்றி அமைத்து விட்டார். எனவே நமக்கு என்ன வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்றால், கடவுளின் குடும்பத்தில் உறவு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு? நற்கருணையை நம்புவோர். எனவே அந்த கடவுளின் குடும்பம் என்ன ஆக வேண்டும் என்றால், அந்த நம்பிக்கையால் கிடைக்க வேண்டும். தெளிவா இருக்கு பாருங்க. நீங்கள் நம்ப வேண்டும். நீங்கள் நம்பாவிட்டால் கிடைக்காது. இந்த குருக்கள் எல்லாம் அதுக்காக சொல்றேன், நீங்க நம்பாமல் திருப்பலி வைத்தாலும் நீங்கள் உடன்படிக்கை மக்களாக மாற முடியாது. நீங்கள் மாற வேண்டும். என்னவாக மாற வேண்டும்? நம்பிக்கை உடையவராக மாற வேண்டும். எதில் நம்பிக்கை உடையவராக? கடவுளின் குடும்பத்தில் நம்பிக்கை உடையவராக மாற வேண்டும். ஏன் மாறல? நீங்க அப்படி இல்லைன்னு நான் அப்படி துணிஞ்சு சொல்றேன். இவ்வளவு பெரிய அங்கே போட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு திருப்பொழிவு செய்திருக்கிறது, அவ்வளவு வருஷம் படிச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் மீறி நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், நீங்கள் அந்த அறிவுடைய இயக்கம் தவறான இயக்கம் என்பதை கண்டு அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை நீங்கள் கண்டு உணர்ந்திருப்பீர்கள். அது போன்ற ஒரு அருங்குடி இயக்க பாடல்களை பாடுவது தவறில்லை என்று போய்த்து கொண்டிருக்க மாட்டீர்கள். அந்த பாடல்கள் எல்லாம் எதற்கான அறிகுறிகள் என்றால், இதை நம்பவில்லை என்பதற்கான அறிகுறிகள்.